கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அருமையான திருச்சபையின் மக்களே, உங்கள் யாவரையும் ஆண்டுடைய பரிசுத்த நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ கிருபை, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய நன்மை இந்த பரிசுத்த ஓய்வு நாளில அவரை தொழுது கொள்ளுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிப்பதாக. நம்முடைய இருதயத்தை நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு நேராய் திருப்பினவர்களாக, நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் உயர்த்தி சர்வ வல்லமை உள்ள நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆத்மாவை, இதோ சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறது போல, என் ஆத்மாவை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிறான். தேவ சமூகத்தில் கரங்களை தட்டி அவரை பாடி மகிமைப்படுத்தி, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாக நம் மத்தியில இருக்கிறது. அந்த நிச்சயத்தோடு, அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துகிறதற்கு அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் நம் மத்தியில பெரியவராக இருக்கிறார். அவரை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தி உற்சாகமாக ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பறைசாற்றுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் என்கின்ற பாடலை நாம் எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி பாட போகிறோம். இது கர்த்தருடைய சமூகம். அவருடைய நாமத்தினால, அவருடைய நாமத்தை தேடி, அவருடைய நாமத்தை சொல்லி கையெடுக்கும் ஸ்தானம், அந்த இடத்துல ஆண்டுடைய பிரசன்னம் இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லி அவரை புகழ்ந்து மகிமைப்படுத்துகிற ஸ்தானத்துல தேவ சமூகம் வந்து விடுகிறது. அந்த சமூகத்துல களி கூறுதலோடு கூட அநேக வாக்குத்தத்தங்களோடு, அநேக ஆசீர்வாதங்களோடு அவர் தருகிற விடுதலை, சந்தோஷம், ஜெயம், இது எல்லாத்தையும் தர போறதற்காய் களி கூறுதலோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். மீண்டுமாக கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சந்தோஷப்படுவோம். தேவ சமூகம் இது. களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றாய் சொல்லுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். மீண்டுமாக கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சந்தோஷப்படுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், சந்தோஷப்படுவோம். ஓ, கர்த்தர் நம் பட்சத்தில் வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். ஓ, தேவன் நம்மோடு இம்மானுவேலராய், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். நினைப்பதற்கும் நாம் சேமிப்பால் அதிகமாய் கிரியை செய்கிறவர். ஓ, நம்மில கிரியை செய்ய ஒப்பு கொடுத்து நினைப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவோம். ஆகவே களி கூறுவோம், களி கூறுவோம். தேவனம் பட்டத்தில் இருக்கிறபடினால சொல்லி மகிழ்வோம். ஓ, களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். கை தட்டி பாடுவோம், கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சந்தோஷப்படுவோம். களி கூறுவோம். மீண்டுமாக கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை ஒவ்வொன்றாய் சொல்லி சந்தோஷப்படுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். எல்லாரும் சொல்லுவோமா? பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கே மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் யாவரும், யார் யாரெல்லாம் ஆண்டவர் மீட்டுக் கொண்டிருக்கிறாரோ, அப்படி ரத்தத்தினால மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் எல்லாம் தைரியமாய் சொல்லுவோமா? களி கூறுவோம். ஓ, ஆகவே
சொல்லி கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூர். மீண்டுமாக கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் எம்மை தொடரும். ஜீவனுள்ள ஆமென். நன்மையும் கிருபையும் யார் யாரெல்லாம் தொடருகிறதோ களி கூறுதலோடு நன்றியோடு களி கூறுவோம். ஓ வாக்குத்தத்தம் அது, வாக்குத்தத்தம் அது. சுதந்தரித்துக் கொள்வோம். சொல்லி மகிழ்வோம். ஓ களி கூறுவோம். ஓ களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். கை தட்டி பாடி மகிழ்வோம். இந்த தேவனுடைய சமூகம் உங்களுக்கு ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் நன்மைகளையும் கொண்டு வருகிற தெய்வமா. கை தட்டி பாடி களி கூறுவோம். களி கூறு சந்தோஷத்தோடு கவலைகளை எல்லாம் மாற்றுவார். ஓ நம்முடைய கவலைகளை எல்லாம் மாற்றுகிற தெய்வம் அவர். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டார். ஓ விடுவிக்கிற கர்த்தர் அவர். ஒரு விடுதலை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆகவே நாம் களி கூறுவோம். விடுவிக்கிறவர் இங்கே உண்டு. ஓ சந்தோஷப்படுவோம். அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி கை தட்டி பாடுவோம். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கை தட்டுவோம். கை தட்டி பாடி சந்தோஷப்படுவோம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். களி கூறுவோம். களி கூறுவோம். ஓ களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு சொல்லி சந்தோஷப்படுவோம். வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை சொல்லுவோம். களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறபடினால, அவர் நம் பட்சத்தில் இருக்கிறபடினால எப்படிப்பட்டவராய் ஆண்டவர் வந்து நிற்கிறார். வாக்குத்தத்தங்களை சொல்லுவோம். வாக்குத்தத்தங்களை சொல்லுவோம். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராக வந்து நிற்கிறார். அந்த நிச்சயத்தோடு கூட கர்த்தரில களி கூறுவோமா? அந்த நிச்சயத்தோடு கூட களி கூர்ந்து ஆண்டவரில மகிழ்வோமா? இதோ அவர் நம்மை விடுவித்திருக்கிறார். அவர் நம்மை விடுவிப்பார் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். விடுவிக்கிறவராக ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விசுவாசத்தின் பரீட்சையிலே சிக்கிக் கொண்டார்கள். சிக்கிக்கொண்ட அவர்களை சூழ பாளையம் இறங்கி தேவன் விடுவிக்க வல்லவராய் இருந்தாரே. அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டப்பட்ட நிலைமையில பவுலும் சீலாவும் விசுவாசத்திற்காக விசுவாச வாழ்வில கட்டப்பட்டவர்களாக இருந்த நிலையில இதோ சிறைச்சாலைக்குள்ள தேவனுடைய தூதர் வந்து அந்த கட்டுகளை உடையும்படி செய்தாரே. அந்த தேவாதி தேவன் அவர் நம்மையும் விடுவிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த 400 ஆண்டுகளின் அடிமைத்தனத்தை உடைக்கும்படி அந்த தேசத்திற்குள் இறங்கின அவருடைய வல்லமை அதிகாரம் அல்லவா நம் பட்சத்தில் இருக்கிறது. தவித்த ஜனங்களை, முறையிடுகிற ஜனங்களை, கண்ணீரில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆதரவாய் இறங்கி வந்து அவர்களை விடுவித்தாரே. குழிக்குள் தண்ணீரற்ற ஒரு கிணற்றுக்குள் போடப்பட்ட யோசேப்புடைய வாழ்வை இறங்கி விடுவித்தாரே. அந்த விடுதலையின் தேவன் நம்ம மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்குள் சந்தோஷப்படுவோம். சந்தோஷப்படுவோம். அநேகருக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியம் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது. நம்முடைய தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். இயேசு பிறந்த பொழுது அதுதான் சொல்லப்பட்டது. இயேசுனுடைய பிறப்பில, நம் இரட்சகருடைய பிறப்பில, நம்முடைய தேவாதி தேவனுடைய பிறப்பில அதுதான் சொல்லப்பட்டது. இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவே களி கூறுவோம். ஆகவே களி கூறுவோம். ஆகவே களி கூறுவோம். உன்னை மீட்டுக் கொண்ட தெய்வம், எனக்கே நீ சொந்தம் என்று சொன்னவர் இங்கே விளாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தமானவன், நான் உமக்கு சொந்தமான ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. என் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடருகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் தொடர செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆகவே களி கூறும்படி ஆண்டவர் அழைக்கிறார்.
ஆகவே களி கூர்ந்து தேவ சமூகத்தில் சந்தோஷப்படும்படி, கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் அழைக்கிறார். உன்னை மீட்டுக் கொண்டவர், ரத்தத்தினால மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் இப்ப கர்த்தருக்குள்ள களி கூறுகிறதற்கு, என்னை மீட்டுக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம், ரத்தத்தினால என்னை மீட்டுக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லுவோமா? என்ன ரத்தத்தினால மீட்டுக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ எனக்கே சொந்தம் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி சொன்னதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை எல்லாரும் சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்களை மீட்டுக் கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ரத்தத்தினால் என்னை மீட்டுக் கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ரத்தத்தினால மீட்டுக் கொள்ளப்பட்டவங்க எல்லாரும் மறுபடியுமாக களி கூறுவோம், களி கூறு. ரத்தத்தினால மீட்டுக் கொள்ளப்பட்டவங்க எல்லாம் சொல்லுங்க பாப்போம். சொல்லி மீட்கப்பட்டவங்க எல்லாம் சொல்லுங்க. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி. பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொள்ளப்பட்டவங்க எல்லாம் சொல்லுவோமா? நான் அவருக்கு சொந்தமானவன். பயப்படாதே, என்னை இரத்தத்தினால் மீட்டுக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஆகவே களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பதே உங்கள் பலனாய் இருக்கிறது. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலனாய் இருக்கிறது. அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் இருக்கும்போது நீ சோர்ந்து போக வேண்டியதில்லை. ஏசப்பா நீங்க இருக்கும்போது நாங்க சோர்ந்து போக வேண்டியதில்லை. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. அந்த விசுவாச வார்த்தைகளை சொல்லுவோமா? அந்த விசுவாச வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அந்த விசுவாச வார்த்தைகளை சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த விசுவாச வார்த்தைகளை தேவ சமூகத்தின் நேராக ஒரு பலியாக ஏறெடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இயேசுவா நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர், காற்றையும் கடலையும் அதட்டுகிற தெய்வம் உண்டு. எதிர்காலத்தை குறித்து நாம கவலைப்பட வேண்டியதில்லை. எதிர்காலத்தை குறித்து நாம கலங்க வேண்டியதில்லை. நம்முடைய காரியம் எப்படி முடிய போகுதோ அதை பற்றி நாம பயப்பட வேண்டியதில்லை. இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இதோ அவரை துதிக்கும் போது, அவரை பாடும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது அவருடைய அன்பு பிரசன்னம் நம் மத்தியில கடந்து வருகிறது. அந்த அன்பு பிரசன்னம் நம் மத்தியில நம்மோடு கூட இருக்கிறபடினால, நம்முடைய வாழ்க்கை பாதையில ஆண்டவர் நம்மோடு கூட வரப்போகிறபடினால, நீ இருக்கிறபடினால நாங்க சோர்ந்து போவதில்லை ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி சொல்லுவோமா? எல்லாவற்றுக்கும் காரணர் அவர் தான். சமாதானத்திற்கு காரணர் அவர் தான். அதிசய தேவன் அவர் தான். தாயும் தகப்பனும் நமக்கு அவர் தான். இருள் நீக்குகிற வெளிச்சம் அவர் தான். அவர் நம் பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு ஒன்றும் குறைவா இருப்பதில்லை. அந்த நிச்சயத்தோடு கூட பாடுவோமா? சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு இயேசு நீங்க நம்பிக்கையோட சொல்லுவோமா? எல்லாரும் நாங்க சோர்ந்து போவது எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர் உண்டு. எல்லாம் பார்த்துக் கொள்ளுகிறவர் உண்டு. ஓ நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். நம்முடைய தேவனவர் இயேசு. நீங்க நீங்க நாங்க சோர்ந்து போவதில்லை. மறுபடியுமாக இயேசு நீங்க அவர் இருக்கும்போது சமாதான காரணம், சமாதான காரணம் நீங்க தானே,
தகப்பனும் எல்லாரும் சொல்லுமா அவரை பார்த்து. ஓ தாயும் தகப்பனும் நீங்க, அவ்வளவாய் அன்பு கூறுகிறவர் நீங்க தான். நீங்க ரட்சிப்பின் தேவனே, ரட்சிப்பின் தேவன் நீங்கதானே. நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசுவே ரட்சகரே, நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எல்லாமே எனக்கு நீங்கதானே, எனக்குள் வாழ்பவர் நீங்கதானே, எல்லாமே எனக்கு நீங்கதானே, எனக்குள் வாழ்பவர் நீங்கதானே. இயேசுவே நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாரும் அறிக்கை செய்வோமா? எல்லாரும் அறிக்கை செய்வோம். மீண்டுமாக இயேசு நீங்க இருக்க. எல்லாரும் சொல்லுவோம், நாங்க சோர்ந்து போவதில்லை. எழும்ப போறேன். மறுபடி இயேசு நீங்க இருக்கும்போது நாங்க சோர்ந்து போவதில்லை. ஒரு வல்லமை இப்பொழுது இறங்கி வருகிறது. கிறிஸ்துவின் மகிமை இறங்கி வருகிறது. நாங்க சோர்ந்து போவதில்லை. உன்னை பலப்படுத்துகிற வல்லமை, பலப்படுத்துகிற ஒரு அதிகாரம், உன்னை எழும்ப பண்ணுகிற ஒரு ஜெயம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்க இனி சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் நான் சோர்ந்து போவது இல்லை. எல்லாரும் அறிக்கை செய்வோமா? நான் சோர்ந்து போவதில்லை. என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை விடுதலையாக்கினவர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். எனக்காக ரத்தம் சிந்தினவர் என்னோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராக இதோ எனக்குள்ளே இருக்கிற என் தேவாதி தெய்வம் இருக்கிறபடினால நான் சோர்ந்து போவதில்லை. அநேக காரியங்களை குறித்து மரியாதை, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். எதை குறித்து நாம் கவலைப்பட்டு கலங்குகிறோம்? எதை குறித்து நாம் கவலைப்பட்டு கலங்குகிறோம்? ஒன்றை குறித்து கவலைப்பட்டு கலங்காமல், ஒன்றை குறித்து கவலைப்பட்டு கலங்காமல் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி இந்த வேளையில எல்லாரும் சொல்லுமா, நான் இனி சோர்ந்து போவதில்லை. விசுவாச அறிக்கை தடைகளை உடைக்கும். விசுவாச அறிக்கை தடைகளை உடைக்கும். இந்த வேளையில எல்லாரும் சொல்லுவோமா, நீங்க இருக்கும்போது நான் சோர்ந்து போவதில்லை ஆண்டவரே. நீங்க இருக்கும்போது நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு நீங்க தான். எனக்குள் வாழ்பவரும் நீங்க தான். எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்போடு கூட ஒரு அறிக்கை செய்து ஜெபத்தை நம்ம நிறைவு செய்யலாமா? எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்போடு, எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே, எல்லாமே ஒரு அர்ப்பணிப்போடு ஜபாரிக்கையாக எல்லாரும் கடைசியா ஒரு ஜபாரிக்கையா சொல்லுவோமா, எல்லாமே எனக்கு நீங்க தானே. மறுபடியும் இந்த வார்த்தைய, எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் அவருக்கு இடம் கொடுப்போமா? அவர் வாழ்றதுக்கு இடம் கொடுப்போமா? எல்லாரும் அவர் வாழ்றதுக்கு இப்ப இடம் கொடுப்போம். எல்லாரும் நாம ஆண்டவர் வாழுகிறதற்கு இடம் கொடுப்போம். உடைய இருதயம் திருப்பப்படட்டும். இருதயம் திருப்பப்படட்டும். எனக்குள்ள நீங்க வாழுங்க ஆண்டவரே. ஆண்டவர் வாழட்டும் உனக்குள்ள. ஆண்டவர் உனக்குள்ள வாழட்டும். உலகம் உனக்குள்ள வாழக்கூடாது. ஆண்டவர் உனக்குள்ள வாழட்டும். இருளின் அந்தகாரம் உனக்குள்ள வாழக்கூடாது. ஆண்டவர் உனக்குள்ள வாழட்டும். ஆண்டவர் உனக்குள்ள வாழுகிறதற்கு இன்றைக்கு வாழ்வை ஒப்புக்கொடு. இன்றைக்கு வாழ்வை ஒப்புக்கொடு. எனக்குள் வாழுங்க ஆண்டவரே.
அவர் உனக்குள்ள வாழும்போது ஆத்மா வாழும். ஆத்மா வாழும்போது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்ப. உன் ஆத்மா நஷ்டப்பட்டா, உன் ஆத்மா விழுந்து போனா, உன் ஆத்மா குறைவுள்ளதா இருந்தா நீ எல்லாவற்றிலும் வாழ முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில தேவன் இந்த ஆராதனையில நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்குள்ள வந்து வாழுங்க ஆண்டவரேன்னு ஒரு சின்ன பிள்ளை கேட்ட மாதிரி இப்ப கேட்க சொல்லுகிறார் ஆண்டவர். எனக்குள்ள வந்து வாழுங்க ஆண்டவரே. சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க, சின்ன வயசுல படிச்சிருப்போம், ஏசப்பா என் உள்ளத்துல வந்து வாழுங்கன்னு. சிறு பிள்ளையை போல நீ ஆகாவிட்டால் தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சின்ன பிள்ளையை போல நம்ம இன்னைக்கு கேட்கணும் ஆண்டவர், ஏசப்பா என் உள்ளத்துல வந்து வாழுங்க, ஏசப்பா என் உள்ளத்துல வாழுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க, எனக்குள்ள வாழுங்க, எனக்கு எல்லாமே நீங்க தான். அவரை பற்றி கொண்டாதான் யாக்கோபு அவரை பிடிச்சுக்கிட்டான். யாக்கோபு அவரை பிடிச்சுக்கிட்டான். அவரை பற்றி கொண்டாதான் வேதம் சொல்லுகிறது, அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு தான் மிகுந்த சமாதானம் உண்டு. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இன்னைக்கு தேவ கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். உலகத்துல இனி குழப்பம் தான், உலகத்துல இனி போராட்டம் தான், உலகத்துல இனி சமாதானம் இல்ல, உலகத்துல இனி நெருக்கம் தான். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் சமாதானம் உண்டு. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பிழைப்பார்கள். அவரை நோக்கி பார்த்த யாவரும் பிழைப்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாமே எனக்கு நீங்க தான்ப்பா, எனக்குள்ள வந்து வாழுங்க. உன் ஆத்மா வாழும் போதுதான் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். ஆத்மா நஷ்டப்பட்டா ஒன்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியாது. ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். நம்ம வாழ்வு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். எனக்குள்ள வந்து வாழுங்க. அந்த வார்த்தையை மறுபடியும் எல்லாரும் சொல்லி அந்த கவியை நம்ம படிச்சு நிறைவு செய்ய போறோம். எல்லாமே எனக்கு நீங்க தானே. எல்லாரும் சொல்லுவோம், எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. ஒரு மீண்டும், எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவர் நீங்க. கரங்களை உயர்த்தி, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவது. இயேசுவே, இயேசு நீங்க மாத்திரம் போதும், நாங்க சோர்ந்து போவதில்லை. அன்பின் தகப்பனே, எங்கள் மத்தியில நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது வாக்கு பண்ணிவிட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரை எத்தனை பெரிய ஒரு தைரியம் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை கர்த்தர் சமூகத்துல வந்து கழிகூறும்படி தைரியமாய் கிருபாசனத்தில கெட்டி சேருங்கள் என்று சொன்னீர். ரத்தத்தினால் கழுவப்பட்ட உம்முடைய ஜனமாய், உம்முடைய பிள்ளைகள்ங்கிற ஆண்டவரை உணர்வுடையவர்களாய், விடுதலை பெற்ற ஜனமாய், உம்முடைய கைக்குள்ளான மேய்ச்சலின் ஜனங்களாய், ஆடுகளாய் உம்முடைய சமூகத்தில் வந்து சந்தோஷப்பட எங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். அந்த பெரிய நிச்சயத்தோடு கூட சந்தோஷப்பட கொடுத்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே எனக்கு நீங்க தான், எனக்குள்ள வந்து வாழுங்க, எனக்குள்ள என் ஆத்மால என் இருதயத்துல நீங்க வாழுங்கன்னு சொல்லி கேட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் வாழ போறதற்காய் ஸ்தோத்திரம். ஆத்மா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் நாங்கள் வாழ்ந்து, எங்க ஆத்மா வாழும் போது நாங்க எல்லாவற்றிலும் வாழ்வோம். ஆத்மா சாகும் போது எல்லாவற்றிலும் எங்களுக்கு தோல்வி உண்டாகும். எங்கள் ஆத்மா வாழும்படி இந்த நாளில் எங்களை ஆளுகை செய்யறதற்காக ஸ்தோத்திரம். வழி நடத்துங்க, மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆளுகை செய்த ஆண்டு ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் வரை. பரிசுத்த லூக்கா எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுத்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்னபோது பேதுரும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து
நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடு போய் என்றார் என்பது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் ஒரு விஷயம் கண்களை மூடி ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை நமக்குள்ள அனுப்பும்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். பரலோக தகப்பனே, நம்முடைய வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது, அது எங்களில் வந்து பிரகாசிக்கிறது. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது எங்கள் மேலே இறங்கி இப்பொழுது வருகிறதற்காய் நமக்கு நன்றி. திறந்த உள்ளத்தோடு காத்திருக்கிறோம். இடைப்படும் எங்களுடைய இருளை வெளிச்சமாக்கி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து சிந்திக்க போகிறோம். நம்முடைய தியானம் மறைந்து கொள்ளுதல் என்கின்ற தலைப்பிலே, மறைந்து கொள்ளுதல் என்கின்ற தலைப்பில் நாம் சில சத்தியங்களை தியானித்து நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க போகிறோம். ஏன் மறைந்து கொள்ளுதலை நாம் தியானிக்க வேண்டும்? விசுவாச வாழ்க்கையில் நாம் அநேக காரியங்களிலே விசுவாச வாழ்க்கையில் மறைந்து கிடக்கிறோம். மனுஷன் மறைந்து கொள்ளுகிறான். ஆண்டவருடைய பெரிதும் பிரதானமான வேலை என்ன என்றால், நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை விட்டு மறைந்து போன மனிதனை வெளியே கொண்டு வருவதுதான் ஆண்டவர் இந்த பூமியில செய்கிற பிரதானமான வேலையாக இருக்கிறது. ஆதியாகம புஸ்தகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி ஆண்டவர் அவர்கள் மூலமாக மகிமைப்பட விரும்பினார். அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார், எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தார், எல்லாவற்றையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மனுஷன் கீழ்ப்படியாமையினால பிசாசுக்கு செவி கொடுத்து தேவனை விட்டு மறைந்து கொண்டான். அவன் சொன்னான், நான் தோட்டத்து விருட்சங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஒளிந்துகிட்டு இருக்க, மறைந்து போன, தேவனை விட்டு மறைந்து போன அவனை ஆண்டவர் மீண்டுமாக வெளியே கொண்டு வந்ததுதான் ரட்சிப்பு, சால்வேஷன். ஆண்டவர் மறைஞ்சு போன அவனை வெளியே கொண்டு வந்து அவனுக்கு தோல் உடையை கொடுத்து அவனை பழையபடி வெளியில தென்பட செய்தார். அப்ப ஆண்டவர் செய்கிற வேலையில முக்கியமான ஒரு வேலை என்னன்னா, மறைஞ்சு இருக்கிற மனுஷனை தேவ சமூகத்தை விட்டு மறைஞ்சு ஒதுங்கி சில காரியங்களை விட்டு மறைஞ்சுக்கிட்டு இருக்கிற விசுவாச வாழ்க்கையில நிறைய காரியங்கள் இருக்குது. நிறைய காரியங்கள்ல மறைஞ்சுக்கிட்டு இருக்கிற மனுஷனை வெளியில கொண்டு வர்றது தான் ஆண்டவர் செய்யற ஒரு தலையாய வேலை. பாருங்க, விசுவாச வாழ்க்கையில ரெண்டு காரியம் இருக்குது. ஒன்று, ஆண்டவர் நம்மளை மறைக்கிறது. அது பார்த்தீங்கன்னா, கர்த்தரி நாமம் பலத்த துருகம், நீதிமானதற்குள்ள ஓடி மறைஞ்சு சுகமா இருப்பான், அவருடைய செட்டையின் மறைவில் உன்னதமானவரின் மறைவு, இப்படிலாம் இருக்குது. அப்போ இவைகளுக்குள்ளெல்லாம் ஆண்டவர் மனுஷனை மறைச்சி வைக்கிறது. இன்னொன்று, மனுஷன் ஆண்டவரை கண்டு மறைந்து கொள்வது. ரெண்டு இருக்கு. ஆண்டவரே நம்மளை மறைச்சி வைக்கிறது இருக்கு. ஆண்டவரை கண்மலை தீங்கு நாளில் கூடாரத்தில் மறைத்து வைத்து அப்படின்னு இருக்கு. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்து கண்மலையின் மேல உயர்த்துவார். அப்ப ஆண்டவர் மறைச்சி வைக்கிறது எதுக்கு? உயர்த்துறதுக்கு. ஆண்டவர் மறைச்சி வைக்கிறது எதுக்கு? ஜீவனுக்கு. ஆண்டவர் மறைச்சி நம்மளை வைக்கிறது எதுக்கு அப்படின்னா, ஒரு ஆசீர்வாதத்திற்கு மறைச்சி வைக்கிறது. ஆனா மனுஷன் மறைஞ்சு கொள்றது இருக்கு. மனுஷன் ஆண்டவரை விட்டு மறைந்து கொள்றான். நாம மறைந்து கொள்வதின் முடிவு என்ன இருக்கு? நாம மறைஞ்சுக்கிட்டு உள்ள இருக்கிறதுனுடைய முடிவு என்னன்னா அழிவு. ஆண்டவர் நம்மளை மறைச்சி வைக்கிறதுனுடைய முடிவு ஜீவனும் சமாதானமும் ஆசீர்வாதமும் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதுமா இருக்கிறது. அப்போ மனுஷன் ஆண்டவரை விட்டு மறைந்து கொள்ளுகிறான். ஆண்டவர் செய்யற தலையாய வேலை என்னன்னா, மறைஞ்சிருக்கிறவன வெளி கொண்டு வர்றது.
அப்போ அதுதான் ரட்சிப்பு. அப்போ நம்ம வாழ்க்கையில நாம மறைஞ்சிருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. அப்போ விசுவாச வாழ்க்கையில மறைஞ்சிருக்கிறதுனா என்னது அப்படின்னா, வெளிப்படையாக விசுவாசத்தை அறிக்கை செய்ய தயங்குறது, அதான் மறைஞ்சிருக்கிறது. வெளிப்படையாக விசுவாசத்தை அறிக்கை செய்ய தயங்குறது. விசுவாசத்தை அறிக்கை செய்ய தயங்குறதுனா, விசுவாசம்னா என்ன அப்படின்னா, என் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு எத்தனை விசுவாசிகளால சொல்ல முடியும்? எத்தனை பேரால தைரியமா என் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சாருன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சாரு, இயேசுவே என் ரட்சகர் என்று எத்தனை பேரால தைரியமா நம்ம சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியாதவங்க எல்லாம் யாருன்னா, மறைந்து இருக்கிறவர்கள். இயேசுவை எனக்கு எப்படி தெரியும்? இப்படிதான் எனக்கு இயேசுவை தெரிய முடியும். என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கிட்டாரு, அதன் மூலமா தான் இயேசுவை நான் அறிந்து கொள்ள முடியும். எத்தனை பேருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தைரியம் இருக்கும்? அந்த தைரியமான அறிக்கை அநேகருக்குள்ள இருந்து வராது. இவர்கள் எல்லாரும் மறைந்திருக்கிறவர்களே. மாத்திரம் இல்ல, வெளிப்படையாக அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள முடியாமை, வெளிப்படையாக ஆராதனை செய்கிறதற்கு தயக்கம், வெளிப்படையாக ஜெபிக்கிறதற்கு தயக்கம், வெளிப்படையாக சத்தியத்தை பேசுறதுக்கு தயக்கம். இவங்க தான் மறைஞ்சிருக்கிறவங்க. இப்ப மறைஞ்சிருக்கிறவங்கள ஆண்டவர் என்ன செய்யறாரு? வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ஆண்டவர் அந்த காரியத்தை தான் செய்யறாரு. மறைந்திருக்கிறவர்களை எல்லாம் ஆண்டவர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில 8வது அதிகாரத்துல இயேசு ஒரு காரியத்தை தெளிவா சொல்றாரு. ஆண்டவர் இயேசு ஒரு காரியத்தை தெளிவா சொல்றாரு. அவரை பின்பற்றுகிற மக்கள், நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா நாம இருக்க முடியும், எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்கிறத ஆண்டவர் அங்க தெளிவா சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, நாம மறைஞ்சி ஆண்டவரை பின்பற்றவே முடியாது. இந்த வேத பகுதி ரொம்ப அழகா அதை சொல்லுது. நாம மறைஞ்சுக்கிட்டு ஆண்டவரை பின்பற்றவே முடியாது. இன்றைய கிறிஸ்தவத்தின் அவல நிலை என்னன்னா, இன்றைய விசுவாச வாழ்வின் போராட்ட நிலை என்னன்னா, இன்றைய சபை தன்னுடைய தேவன் அருள் கொடுத்திருக்கிற அந்த மகிமையை, தேவன் கையெழுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியாம இருக்கிறதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, மறைந்திருந்து இயேசுவை பின்பற்ற விரும்புவது. சர்ச்சையோட பெரிய ஒரு கேடே அதான், மறைஞ்சிருந்துக்கிட்டு இயேசுவை பின்பற்ற விரும்புகிறது. ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, மறைஞ்சிருந்து அவரை பின்பற்றவே முடியாது அப்படின்னு. இந்த வேத பகுதியில ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு. நமக்கு தெரியும், அந்த வேத பகுதி விளக்க வேண்டியதில்லை. 12 வருஷம் ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, ப்ளீடிங், அந்த பிரச்சனையில இருக்கிற ஒரு ஸ்திரீ வைத்தியர்களை சந்திச்சு பார்த்தாச்சு, எல்லாத்தையும் சந்திச்சு பார்த்தாச்சு, முடியலை. அப்போ இயேசுவை நெருக்கி வாரா. அந்த சம்பவம் நமக்கு தெரியும். இயேசுவை பின்பற்றுறதுக்கு ஒரு காரணம் வேணுங்க. இயேசுவை பின்பற்றுறதுக்கு ஒரு காரணம் வேணும். நம்மெல்லாம் ஃபாலோயர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், விசுவாசிகள், விசுவாச மார்க்கத்தார், விசுவாச கூட்டம், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். அவங்களுக்கு பேர் தான் கிறிஸ்தவங்கன்னு பேரு. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், டிசைபிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்து இயேசுவினுடைய சீடர்கள், அவங்க தான் விசுவாசிகள். இயேசுவை பின்பற்ற காரணம் வேணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க வர்றதுக்கு ஒரு காரணம் வேணும். காரணம் தெரியலைன்னா நம்ம வீட்டில் இருந்துக்கலாம். இயேசுவை ஆராதிக்கிறதுக்கு, இயேசுவை பின்பற்றுகிறதற்கு நமக்கு காரணம் வேணும். இந்த 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவை பின்பற்றி வந்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. காரணமே இல்லாம ஆலயத்துக்கு வாரதும், காரணமே இல்லாம ஆராதிக்க வாரதும், காரணமே இல்லாம சர்ச்சை பற்றி, சர்ச்சை நடவடிக்கை பற்றி, சர்ச்சை காரியத்தை பற்றி, விசுவாச வாழ்க்கையை பற்றி, இல்லை ஊழியக்காரனை பற்றி காரணமே இல்லாம பேசும்போது காரணம் இல்லாத காயங்கள் உண்டாகும். காரணம் இல்லாம பேசும்போது காரணம் இல்லாத காயங்கள் வாழ்க்கையில வந்துடும். ஜாக்கிரதையா இருக்கணும். அதை குறித்து இயேசுவை பின்பற்ற காரணம் வேணும். பாருங்க, சொல்ல முடியுமா காரணம் நம்ம வாழ்க்கையில? நீங்க சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? என்ன சொல்லணும்? இயேசுவிட்ட போனா என்னை சுத்தமாக்குவார். காரணம் இருக்கு. இயேசுட்ட போனா சுத்தமாக்குவார். இயேசுட்ட போனா என்னை விசாரிப்பார். அன்னாள் போனா விசாரிச்சாரு. அங்க போய் ஜோம் பண்ணா அழுதா பிரச்சனை தீந்துரும். என்னைய விசாரிப்பாரு, கரிசனையா விசாரிப்பாரு. வீட்டுல யாரும் என்னை விசாரிக்கல, அங்க போனா கரிசனையா விசாரிப்பாரு. ஒரு காரணம் இருந்துச்சு தேவாலயத்துக்கு வர்றதுக்கு. பாருங்க, இந்த அம்மா ஒரு காரணத்தோட போச்சு. என்ன? சுகம் தருவார். சுகமாக்குகிற வல்லமை அவர்கிட்ட இருக்குது. எனக்கு சுகம் கிடைக்கும், எனக்கு நன்மை வரும். ஒரு காரணம், என் ஆத்மாவுக்கு ஆறுதல் அவர் தான்.
என் பாவ பாரத்தெல்லாம் அவர் தான் சுமந்து தீர்த்திருக்காரு. அப்ப என்னை விடுதலையாக்கி எனக்கு ஆவியில ஒரு களி கூறுதலை இயேசு தான் தர முடியுங்கிற ஒரு காரணம் வேணும் இயேசுவை பின்பற்ற. அப்ப அந்த காரணத்தோட வந்தது மட்டுமில்ல, ஒரு சுகத்தையும் பெற்றுட்டா. இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவர்கிட்ட என்னென்னலாம் பெற்றிருக்கோம் சொல்ல முடியுமா? இத்தனை காலம் நம்ம விசுவாசிகளா இருக்கிறோம், இத்தனை காலம் நம்ம இந்த சர்ச்சில் மெம்பரா இருக்கோம். நாம சொல்ல முடியுமா ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன வாங்குனீங்கன்னு? இந்த ஆண்டவர் உங்களுக்கு யாரு, உங்களுக்கு என்ன கொடுத்தாருன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு என்ன கொடுத்தாருன்னு சொல்ல முடியுமா? அந்த அம்மாக்கு சுகம் கொடுத்தாரு. இத வாங்கிக்கிட்டு அந்த அம்மா மறைஞ்சிருக்க முடியாது. அது நினைச்சது இதெல்லாம் வாங்கிக்கிட்டு மறைஞ்சே இருந்துக்கலாம், மறைஞ்சே இருந்து எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கலாம், மறைஞ்சிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கலாம்னு அது நினைச்சது. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? எத்தனை கிறிஸ்தவர்கள், எத்தனை விசுவாசிகள் வாங்கிட்டு மறைஞ்சிருந்து ஆண்டவரை பின்பற்றுகிறோம் தெரியுமா? மறைந்திருந்து ஆண்டவரை பின்பற்ற முடியாது. பாருங்க, அங்க அந்த வேத பகுதியில அங்க 47வது வசனம், அப்பொழுது அந்த ஸ்திரீ, எப்பொழுது? சுகத்தை வாங்கினதுக்கு அப்புறம். சுகத்தை வாங்கியாச்சு. இந்த சுகம் வாங்கினதுக்கு அப்புறம், ஏன்னா ஆண்டவர் தேடுறாரு. அவர்கிட்ட இருந்து நன்மை போயிட்டு, அவர்கிட்ட இருந்து வல்லமை போயிட்டு, அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் போயிட்டு, அவர்கிட்ட இருந்து மேன்மை போயிட்டு, அவர்கிட்ட இருந்து விடுதலை போயிட்டு, ஆண்டவர் அதை உணர்ந்துட்டாரு. இப்ப சர்ச்சைக்கு எத்தனை வருஷமா சர்ச்சை இருக்குது, ஆண்டவர் உணர்றாரு. எத்தனை திருப்பி இவங்களுக்கு நான் வசனத்தை சொல்லியிருக்கேன், எத்தனை திருப்பி எவ்வளவு பிரயாசம் நான் பட்டிருக்கேன், எத்தனை திருப்பி இந்த ஜனங்கள் மத்தியில் நான் உலாவி இவங்களை விடுதலை பண்ணியிருக்கேன், ஆசீர்வதிச்சிருக்கேன். இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. ஆனா அதே போல அங்க அந்த பெண்ணுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அவ சொல்றா, அந்த ஸ்திரீ, ரொம்ப அழகா அந்த வார்த்தையை கவனிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ, எப்பொழுது? தன்கிட்ட இருந்து நன்மை போயிருக்கு, ஆண்டவர்கிட்ட இருந்து நன்மை போயிருக்குது. ஒருவரும் சொல்ல முடியாது ஆண்டவர்கிட்ட இருந்து உங்களுக்கு நன்மை வரலன்னு சொல்லவே முடியாது. எனக்கு நன்மையே செய்யலன்னு யாராவது இருக்குமா? நன்மை செய்திருக்கிறாரு. ஆனா நன்மையை வாங்கிட்டு நாம தான் அதை வெளிப்படையா அறிக்கை செய்யறதுக்கு தயங்குறோம். பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த ஸ்திரீ என்ன செய்யறா? அவ வாங்கிட்டு 47 வாசிக்கம் பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி அவர் முன்பாக விழுந்தாராம். பாருங்க, நாம மறைந்திருக்க முடியாது. இயேசுவை பின்பற்ற விரும்புகிற நாம, ஆண்டவற்றிலிருந்து ஒரு நன்மையை பெற்றிருக்கிற நாம மறைந்து ஆண்டவரை பின்பற்ற முடியாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 8வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக என்ன செய்வாரா? அறிக்கை செய்வாரா? அதாவது நாம மறைந்திருக்கிற நாம வெளியே வரணுமா? அந்த பெண் இனியும் மறைய முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, மனுஷர் முன்பாக அறிக்கை பண்ணணும். அப்போ 4 பேருக்கு மத்தியில தெரியணும், சாட்சியா வாழ்றான் அப்படின்னு 4 பேர் நம்மளை சொல்லணும். இவன் கிறிஸ்தவன், இந்த விசுவாசி ரொம்ப அன்புள்ளவங்க, இவங்க வாழ்க்கை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை, இவங்க சரியா இருக்கிறவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு 4 பேர் நமக்கு 4 பேருக்கு முன்னால நாம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நன்மைகளை நாம வெளியில மறைந்திருந்து இயேசுவை பின்பற்ற முடியாது. அந்த ஸ்திரீ பார்த்தா இனி மறைந்திருக்க முடியாது, இனிமேலும் மறைய முடியாது. அப்ப இன்னைக்கு நாம ஆண்டவர் நம்மளை வெளியே கொண்டு வர்றதுக்கு விரும்புகிறார். என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறாரு, யார் என்னை தொட்டதுன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த ஸ்திரீ ஒரு முடிவு பண்றா, இனி மறைந்திருக்க முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கையில நாம நிறைய காரியங்கள் இருந்து மறைஞ்சுக்கிடுறோம். ஒரு ஜோம் பண்ண சொன்னா தயங்கிடுவோம். ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சாருன்னு வாயே வராது நமக்கு. ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, இல்லைன்னா நம்ம போய் ஆண்டவர் என் பாவத்தை மன்னியும்னு ஆண்டவர்கிட்ட உட்காந்து கேட்கறதுக்கு நமக்கு வாய் வராது. இவர்கள் எல்லாரும் மறைந்து கொள்ளுகிறவர்களே. அப்ப மறைஞ்சு கொள்றவங்க ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கணும்? இனிமே நான் மறைய முடியாது, இனிமே நான் மறைஞ்சு இருக்க முடியாது. ஏன்னா மோசே அவன் பிறந்த அழகுள்ளவனா இருந்தானா. 3 மாசம் அவங்க அம்மாவை நான் மறைச்சு வச்சிருந்தாங்க. 3 மாசத்துக்கு மேல அவனை மறைக்க முடியல.
அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ 3 மாதத்துக்கு மேலே மறைக்க முடியாது. ஒரு அளவுக்கு மேலே மனுஷன் மறைஞ்சிருக்க முடியாது. மறைஞ்சே இருக்க விரும்பினா முடிவு அழிவு. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அப்போ அவ என்ன சொல்றா, இனிமே நான் மறைய முடியாது. அந்த முடிவுக்கு வரும்போது வாழ்வு உண்டாகும். அந்த முடிவுக்கு வரும்போது ஆசீர்வாதம் உண்டாகும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டாகுது? ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து சமாதானத்தோட போ. 48வது வசனம். அப்போ முடிவு எடுக்கும்போது சமாதானம் உண்டாகும். 2வது ஒரு காரியம், யோவான் 12வது அதிகாரம் 42வது வசனம். இந்த யோவான் 12வது அதிகாரத்துக்கு முன்னால நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அநேக சம்பவங்களை பேசிட்டு வர்றாரு. அப்போ இந்த 12வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னா, 42வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெபாலயத்திற்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். பாருங்க, இயேசுவை விசுவாசிச்சுட்டாங்க, ஆனா அறிக்கை செய்யல. அதாவது வெளியில வரல, மறைஞ்சுக்கிட்டாங்க. இயேசு தேவகுமாரன்னு விசுவாசிச்சுட்டாங்க, ஆனா என்ன செய்யல? வந்து அறிக்கை செய்யல. நாமளும் விசுவாசிக்கிறோம், இயேசு தேவகுமாரன்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்து இல்லை, ஐயப்பாடு இல்லை, யாருக்கும் தெரியாமல் இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லாருக்கும் மூல அறிவில் இருக்காது, கேள்வியில் இருக்கு, காதலை நம்ம கேட்டிருக்கோம், அவ்வளவுதான். ஆனால் அங்கே என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணாத இருந்தார்கள். வெளியே வந்து சொல்லணும்ல, இயேசு ரட்சகர்னா வெளியில் சொல்லணும். இவன் ரட்சிக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன் தைரியமாக சொல்லணும். இயேசு வரைஞ்சவன், இயேசு பாவத்தை மன்னிச்சிருக்கிறான்னு தைரியமாக சொல்லணும். பாருங்க, ஆனால் அவங்க சொல்லதுக்கு மனம் இல்லை. ஏன் மனம் இல்லை? பவர், பொசிஷன், அந்தஸ்து, இது எல்லாமே ஒரு விதமான மறைந்து இதுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிடுறது. பவர், பணம், பெரிய பணக்காரனா நான் போய் எப்படி இயேசு என்னைய ரட்சித்தார், இயேசு என் உள்ளத்தை வந்துட்டாரு, இயேசு என் உள்ளத்துக்குள்ள வந்துட்டார். இதனால தான் சபை இன்னும் பலவீனமாகவே இருக்கு. அதனால தான் ஐக்கியம் இன்னும் பலவீனமாகவே இருக்குது. நான் போயிட்டு நான் எவ்வளோ பெரிய பணக்காரன், எவ்வளோ பெரிய பந்தா காரில் நான் வரேன், எப்படி வந்து இறங்குறேன், நான் போயிட்டு ஆண்டவரை கையை இப்படி எல்லாம் கையெல்லாம் காட்டி நான் ஆராதிக்க முடியுமா? நான் போய் கோயிலில் தரையில் கீழே உட்கார முடியுமா? வெளியில் வந்தால் தான் வாழ்வு, மறைஞ்சிருந்தால் வாழ்வு இல்லை. நான் யார் தெரியுமா அப்படின்னா அங்கே மறைந்து கொள்வதற்கு அது சமமாக இருக்கும். பாருங்க, அவன் எதை விரும்பினான்னா ஜஸ்ட் ஜெபாலயத்தில் உள்ள மெம்பர்ஷிப் மட்டும் அவனுக்கு போதும். ஜெபாலயத்தில் உள்ள மெம்பர்ஷிப். ஏன்னா ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம். ஏன்னா இயேசுவை அறிக்கையிட்டா ஜெபாலயத்தை விட்டு வெளியே துரத்திடுவான். அப்போ ஜெபாலயத்தில் அந்த மெம்பர்ஷிப் தான் அவனுக்கு, அதுக்குள்ள இருக்கிறதா அவனுக்கு விருப்பம். மெம்பர்ஷிப் இருந்தால் போதும், அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை, மற்ற இதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, அறிக்கை செய்யறதை பற்றி அவனுக்கு மேட்டரே இல்லை. அவனுக்கு மெம்பர்ஷிப்பில் பேர் இருந்தால் மட்டும் போதும். மட்டும் இல்லை, மனுஷனால் வருகிற மகிமை, அந்த கணம் போயிடும் நினைச்சாங்க. 43வது வசனத்தில் பாருங்க, அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமையை விரும்பினாங்களாம். நீ விரும்புகிறது எதுவோ அதுவே உனக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு வேதம் சொல்லுது, நான் சொல்ல. நீ விரும்புகிறது எதுவோ அது கொடுக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம எதை விரும்புறோம்? இங்க பாருங்க, தேவனால் வருகிற மகிமை வேண்டாம், மனுஷனால் வருகிற மகிமை வேணும். நாம எப்பவும் நம்ம லைஃபே அதானே. நம்ம லைஃப் என்ன? அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், இவன்லாம் என்னை அப்படி பேசுறானே, இவன்லாம் அப்படி செய்யறானே, இவன் அப்படி நினைச்சிட்டானே, இவன் இப்படி வந்துட்ட, அவன் என்னைய என்ன நினைச்சிருவான், இவனுக்கு முன்னால நான் இப்படி ஆயிட்டேன், இப்படி அடுத்தவனை நினைச்சு 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 அவன் என்ன இவன் என்ன இப்படி இவன் என்ன கேட்டுருவானோ, அவன் நடத்திடுவானோ, இப்படி மனுஷனை மனுஷனை பார்த்து பயந்தே நம்ம வாழ்க்கை பாதி போயிடுது. இங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டு பாருங்க, தேவ மகிமை வேணுமா, மனுஷரால வர்ற மகிமை வேணுமா, மனுஷரால வர்ற புகழ்ச்சி வேணுமா? எது வேணும்? எது விரும்புகிறோமோ அதுதான் கொடுக்கப்படும். நாம எதை விரும்புகிறோமோ அதனுடைய கனியை நம்ம பூசிப்போம். பாருங்க, இந்த 42வது வசனத்துல யோவான் 12:42 ஆகிலும் அதிகாரிகளில் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த அதிகாரிகள்னா யார் தெரியுமா? பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், இந்த கூட்டத்தில் உள்ளவங்க தான். அப்போ இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? இவங்க இயேசுவை சிலுவையில் அடிக்க போகும்போது, ஆண்டவர் சிலுவையில் அடிக்க போகும்போது இவங்க இயேசு தேவகுமாரன்னு விசுவாசிச்சாங்க. அப்போ இவங்க இயேசுவை சிலுவையில் அடிக்க போகும்போது என்ன செஞ்சிருக்கணும்? இவங்க எழும்பி வெளியே வந்திருக்கணும்.
வெளியில வந்து யாராவது ஒருத்தன் போய் பிலாத்துட்ட போய் இவர் நீதிமான், இவரை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. அறிக்கை செய்யறதுக்கு யாருமே வரல. இன்னைக்கு சபையை குறித்து நம்ம பேசுறோம், சபை திருமண்டலத்தை குறித்து பேசுறோம், நிறைய பேசுறோம். அந்த நமக்கு எல்லாமே தெரியும். திருச்சபையை பற்றி, திருமண்டலத்தை பற்றி என்ன நடக்குது, என்ன அரசியல் நடக்குது, என்ன இது பண்றாங்க, என்ன பிரச்சனை இருக்குது, என்ன மாதிரி காரியங்கள்லாம் இருக்கு, எல்லாம் தெரியும் நமக்கு. எல்லாத்தையும் நம்ம உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கமா ஒழிஞ்சி, ஆனா நீங்க யாரு அது எழும்பி வந்து நன்மைக்கு ஏதுவா அதை எத்தனை பேர் பேசியிருக்கோம்? நம்ம நன்மைக்கு ஏதுவா வரணும்னு எத்தனை பேர் எழும்பி வெளியே வந்திருக்கோம்? எத்தனை பேர் நம்ம மறைஞ்சிருக்கிற நம்ம வெளியே வந்திருக்கோம்? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒருத்தன் கூட வரல. இயேசுவை அடிக்காத, அவர் நல்லவர், அவர் நன்மை செய்தாரு. நன்மை செய்யறவன எதுக்கு நீ சிலுவையில் அடிக்க நீங்க முயற்சி பண்றீங்கன்னு ஒருவரும் சொல்ல. எவனோ ஒருத்தன் பிலாத்து சொன்னான். பிலாத்து எவனோ ஒருத்தன், பிலாத்துக்கு இவனுக்கு சம்மந்தமே இல்லை. எவனோ ஒருத்தன் சொன்னா நீதிமான், இந்த ரத்த பலிக்கு நாம் பொறுப்பு இல்லைன்னு சொன்னான். இதுல ஒருத்தரும் சொல்லல. இவர்கள் விரும்பினது என்ன? தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வர்றத விரும்பினாங்க. மூணாவது ஒரு காரியம், கடைசி ஒரு காரியம், யோவான் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவான் 9:22 வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். யோவான் 9 என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆண்டவர் ஒரு குருடனுக்கு பார்வை கொடுப்பாரு. அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஆண்டவர் பார்வையை கொடுக்கிறாரு. அவனுடைய பெற்றோர்கிட்ட பரிசேயர் சதுசேயர் கூட்டம்லாம் வந்து பேசுறாங்க. பேசும்போது ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. இந்த குருடனுக்கு பார்வை வேணும்னு யாரும் கேட்கல, பெற்றோரும் கேட்கல, ஏசாமிட்ட வந்து அவனுமே கேட்கல. இது எப்படி விளங்குது? தேவ மகிமை விளங்கும்படி நடக்குது. அது சில காரியம் நம்ம கேட்காமே நடக்கும். எதுக்கு நடக்கும் அப்படின்னா தேவ மகிமை விளங்கும்படி நடக்குது. நம்ம சில இதுக்கு ஒர்த்தாவே இருக்க மாட்டோம். சில ஆசீர்வாதங்களுக்கு நம்ம ஒர்த்தே கிடையாது. ஆனா ஏன் நடக்கு? தேவ மகிமை விளங்கும்படி. நம்ம ஆலயத்துக்குள்ள ஏதோ நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம் நினைக்கும். இல்ல, ஒர்த்தே கிடையாது. நம்ம அதுக்கு நம்மளை அங்க கொண்டு வச்சு இந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் அவர் பங்கா நமக்கு தரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒர்த்தே கிடையாது. 12 பேர்ல ஒருத்தன் கள்ளனாவே இருந்தான். ஒர்த்தே கிடையாதவன். அவனை தூக்கிட்டு அங்க வச்சிருந்தாரு. ஒர்த்தே கிடையாதவன். கேட்காமே கிடைக்கும். சில நேரம் கேட்டுதான் கிடைக்கணும் இல்லை, இவனுக்கு கேட்காமே கிடைக்குது. பெற்றோர் அது தேவ மகிமை விளங்கும்படி எப்படி நடக்குது? கேட்காம கிடைக்கிறது. அப்ப அதை உணரணும். தேவ மகிமை விளங்கும்படி நடக்குது. 22வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இப்ப அவனுக்கு சுகம் கிடைச்சு, ஆண்டவர் அவனுக்கு பார்வை கொடுத்துட்டாரு. பார்வை கொடுத்த உடனே எல்லாரும் வந்து கேட்கறாங்க. எல்லாரும் வந்து கேட்கும்போது இவங்க என்ன சொல்லணும்? இயேசு தேவனுடைய குமாரன். ஒரு பாவியான ஒருத்தன் எப்படி ஒரு மனுஷன் கண்ணை திறக்க முடியும்? தேவனிடத்துல இருந்து வந்த யாரோ ஒருத்தன் தான் இந்த வேலையை செய்ய முடியும். பரலோகத்துல இருந்து வந்த ஒருத்தன் தான் இந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கணும்? சொல்லியிருக்கணும் தாய் தகப்பன்மார். ஆனா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? 22வது வசனத்தை வாசிக்க பாருங்க. அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்களாம். பாருங்க, கட்டுப்பாட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கிறதுக்கு தான் விருப்பமா இருக்கு. ஏன்னா சர்ச்சுடைய கட்டுப்பாடு, சர்ச்சு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுக்குத்தான் விரும்புறாங்களே ஒழிஞ்சு வெளியில வந்து இயேசுவே இவரே ரட்சகர்னு சொல்றதுக்கு மனசு இல்லை. இவரே விடுதலை ஆக்கினாருன்னு சொல்றதுக்கு, இவரே பார்வை கொடுத்தாருன்னு சொல்றதுக்கு என்ன வர மாட்டேங்குது? வெளியே வர முடியல. அதுக்குள்ள இருந்துட்டு அதுக்குள்ள மறைஞ்சிருக்காங்க. 39வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாக நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்துல வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இப்படிப்பட்டவர்களுக்கு நியாய தீர்ப்பு வந்துடும். மறைஞ்சிருக்கு உங்களுக்கு. இப்படிப்பட்டவங்களுக்கு மறைந்திருக்கிறவன் குருடன் ஆயிடுவான். அதாங்க சொல்றாரு ஆண்டவர். மறைஞ்சிருக்கிறவன் குருடனாய் மாறி போவான். பரலோகத்தின் வழி அவனுக்கு தெரியாது. அப்ப ஆண்டவர் வெளியில இந்த குடும்பம் வெளியில வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு யார் மூலமா வருது? மகன் மூலமா வருது. இந்த குடும்பம் வெளியில வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு மகன் மூலமா வருது. அதை பயன்படுத்தி கொள்ளல.
மறைஞ்சிருக்க விரும்புறாங்க. எதுக்குள்ள? அந்த ஆலயங்கிற கட்டுக்குள்ள மறைஞ்சிருக்க விரும்புறாங்க. ஆலயங்கிற அந்த ஒழுங்குக்குள்ள மறைஞ்சிருக்க விரும்புறாங்க. அந்த ட்ரெடிஷனுக்குள்ள மறைஞ்சிருக்க விரும்புறாங்க. ட்ரெடிஷனலி எல்லா காரியத்தையும் செய்துட்டா போதும்னு அதுக்குள்ள போய் மறைஞ்சிருக்க விரும்பினா கண்ணு போயிடும், குருடனாய் மாறி போய்விடுவோம் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த நியாய தீர்ப்பு காண்கிறவர்கள் குருடர் ஆவார்கள். ஏன்னா அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு மறைஞ்சிருந்து அவங்க மறைஞ்சிருக்கிறவங்க வெளியில வர்றதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. இன்றைய திருச்சபை, இன்றைய விசுவாசிகளின் நிலைமை என்ன தெரியுமா? மறைஞ்சு இருக்கிறதுனால மலை மேல இருக்க முடியல. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ மலையின் மேல் இருக்கிற பட்டணமா இன்னைக்கு நம்ம இல்ல. ஏன் அப்படின்னா நம்ம மறைஞ்சிருக்கோம். நம்ம மறைஞ்சிருக்கணும்னா மலைக்கு மேல தூக்கி கொண்டு வைப்பாரு, அது மலையின் மேல் இருக்கிற பட்டணமா மாறும். நாம மறைஞ்சிருக்கும் போது நம்மளை தூக்கி கொண்டு எங்க வைக்கிறது? இன்னைக்கு சபை அதனாலதான் மலையின் ஒரு காலத்துல மலையின் மேல், இந்த இடத்துல இருக்கிற மலையின் மேல் பட்டணமா இருந்தது. அநேகர் அதை பார்த்தாங்க. அநேகர் இந்த வெளிச்சத்திட்டு ஓடி வந்தாங்க. அநேகர் இந்த வெளிச்சம் இன்னும் ஆச்சரியமா பார்த்தாங்க. இயேசுவை ஆச்சரியமா பார்த்தாங்க, சுவிசேஷத்தை ஆச்சரியமா பார்த்தாங்க, சபையை ஆச்சரியமா பார்த்தாங்க. ஏன்னா அது மலைக்கு மேல இருந்துச்சு. இன்னைக்கு அது எங்க இருக்கு? அது மறைஞ்சு இருந்துச்சுன்னா கிறிஸ்தவம் இன்னைக்கு எங்க இருக்குது? அனுபவங்கள் எங்க இருக்குது? மறைஞ்சு இருந்துச்சுன்னா மலைக்கு மேல இருக்க முடியாது. மலைக்கு மேல ஆண்டவர் தூக்கி வைக்க முடியாது. சங்கீதம் 139 7, 8 நீங்க பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்குது. எப்படிப்பட்ட அறிக்கை தெரியுமா இன்னைக்கு நம்ம செய்யணும்? ஆண்டவர் வெளியே கொண்டு வருவாரு. சங்கீதம் 139 7, 8 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே உமது ஆவிக்கு மறைவாய் எங்கே போவேன்? சங்கீதக்காரன் சொல்றான், உமது ஆவிக்கு மறைவாய் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? எங்கேயும் மறைய முடியாது. நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். உமது கை என்ன பிடிக்கும்? எங்கேயுமே போக முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அறிக்கை செய்யணும். ஆண்டவர் ஒரு நல்ல வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு கொடுக்காரு. சகையும் போய் ஒரு ஒரு மரத்துக்கு மேல மறைஞ்சுக்கிட்டான். ஒரு மரத்துக்கு மேல மறைஞ்சு இருந்துட்டு இயேசுவை பார்க்க ஆசையா இருக்கு, இயேசுவை பார்க்க ஆசையா இருக்கு, இயேசு தர்ற நன்மை பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கு, இயேசு தர்ற விடுதலை பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கு, இயேசு தர்ற பரலோகத்தை பெற்றுக்கொள்ற ஆசையா இருக்குது. எங்க? மறைஞ்சு உட்காந்துட்டு எதையுமே வாங்க முடியாது. வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது? வீட்டுக்குள்ள அநியாயம் இருக்குது, வீட்டுக்குள்ள அக்கிரமம் இருக்குது, வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ள விடுதலை இல்லை, வீட்டுக்குள்ள ரட்சிப்பு இல்லை. ஏன்? மறைஞ்சிருக்கான். வாழ்க்கையை மறைஞ்சிருக்க வாழ்க்கையா இருக்குது. மேல மறைஞ்சிருக்கவன ஆண்டவர் போனாரு, போய் சகைவே இறங்கி வா, நீ வெளியே வா, நான் உன் வீட்டுக்கு வரணும், உன் வீட்டுக்கு வந்து உன்னை ஆசீர்வதிக்கணும். அப்ப மறைஞ்சிருந்தா எந்த ஆசீர்வாதம் பெற முடியாது. மறைஞ்சிருந்தா வீட்டுக்குள்ள தேவனுடைய ரட்சிப்பு இருக்காது. மறைஞ்சு வாழ்ந்தா வீட்டுக்குள்ள அநியாயம் இருக்கும், அக்கிரமம் தான் வீட்டுக்குள்ள வரும், நன்மை வராது, வீட்டுக்குள்ள விடுதலை வராது, ஜீவன் வராது, வெளிச்சம் வராது. அப்போ மறைஞ்சு இருக்கிறவனை சொல்ல ஆண்டவர் வெளியே கொண்டு வர விரும்புறாரு. நீ வெளியே வா, உன் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரும். நீ வெளியே வா, உன் வீட்டுக்குள்ள நன்மை வரும். நீ வெளியில வா, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்காரு. நாம மறைஞ்சிருக்கு எந்தெந்த சூழ்நிலையில நம்ம வாழ்க்கையில நம்ம மறைஞ்சு இருந்து கிறிஸ்துவ பின்பற்றவே முடியாது. வெளியில வர அழைக்கப்படுகிறோம். மறைந்திருந்து பின்பற்றுவதனுடைய முடிவு பரிதாபம். வெளியில வந்து தைரியமா விசுவாசத்தை அறிக்கை செய்து பின்பற்றுகிறவருடைய முடிவு ஜீவனும் சமாதானமும் தேவனுடைய ராஜ்யத்துல பிரகாசிக்கிற வாழ்வுமா இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்வை ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஒப்பு கொடுப்போம், இறங்கி வருவோம், மறைந்திருக்காமல் வெளியே வருவோம். ஆண்டவர் வாழ்வு தருவார், அவருடைய ரட்சிப்பினால் அலங்கரிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அறிவிப்புகள். பரிசுத்த விவாக அறிக்கை. திருநெல்வேலி திருமண்டலம் புதுப்பேட்டை சேகரம் அன்புநகர் சபையைச் சேர்ந்த திரு கே சின்னத்துரை, திருமதி பத்மினி இவர்களின் குமாரன் செல்வன் சி சேது ராஜராஜனும், தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் வலசக்காரன் விளை சேகரம் திருப்பணி செட்டிகுளம் சபையைச் சேர்ந்த திரு ஏ நவராஜ், திருமதி மிஸ்ஸஸ் சாந்தி இவர்களின் குமாரத்தி செல்வி என் ஜப ஜென்சியாவும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை.
இவர்களை இந்த திருமண நிலையில் சேர்த்துக் கொள்ளக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டு என்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் எனக்கு தெரியப்படுத்த உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இவர்களுக்காக கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, திருமணத்தில் இணைக்கப்பட போகிற ராஜராஜனையும் ஜென்சியாவையும் உடைய அன்பு கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய திருச்சித்தத்தின்படி இணைக்க தேவரீர் சித்தம் கொண்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய்ங்கிற வார்த்தையின்படியே எருசலேமின் வாழ்வாகிய ஆசீர்வாதத்தை கண்டு எருசலேமாகிய ஆண்டவரே இந்த மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தின் வாழ்வாக அவருடைய வாழ்வை ஆசீர்வதித்து இவர்களில மகிமைப்படுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபைக்கும் நன்மைக்கும் வழி நடத்தலுக்கும் இவர்களுடைய முயற்சி பிரயாசங்களுக்கு ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ள ஒரு நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்கள் ஜூன் 21 எம் மேத்லின் கிறிஸ்டி, டாக்டர் ஆஃப் எம் மனோகரன். 22ஆம் தேதி ஆர் ஜோஸ்வின், சன் ஆஃப் ஏஆர் ரவி. 23ஆம் தேதி ஜி ஏஞ்சல், டாக்டர் ஆஃப் சுந்தரம் ஞானதாஸ். 26 திரு அலெக்ஸ் அருள்ராஜ். 27 ஜி மோசஸ், சன் ஆஃப் ஜார்ஜ். திருமண நாளை கொண்டாடுகிறவர்கள் 27ஆம் தேதி திரு சிடி ஜெயக்குமார், திருமதி கிறிஸ்டி எபனேசர். இவர்களுக்காக நம்முடைய பாடகர் குழுவினர் ஒரு பாடல் பாடுவார்கள். அதை தொடர்ந்து ஜெபம் ஏறெடுக்கப்படும். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாக ஒரு விசை நினைத்து திரும்பி பார்த்து பிறந்தநாள் திருமண நாள் காணுகிற உடைய பிள்ளைகள் உமக்கு நன்றி என்று சொல்லும்போது புதிய கிருபைகளுக்குள், புதிய ஆசீர்வாதங்களுக்குள், புதிய நன்மை நிலைகளுக்குள் உடைய பிள்ளைகளை கர்த்தர் வழிநடத்தி கொண்டு போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதியின் வலது கரத்தினால் உங்களை தாங்குவேன் என்று சொன்னவர் ஆண்டவரே, இந்த ஆண்டில் உடைய பிள்ளைகளை தாங்கி ஆசீர்வாதமான ஆண்டவரே நிலைகளுக்கு கர்த்தர் வழிநடத்தி சென்று மனவிருப்பங்கள் வாஞ்சைகளை எல்லாம் நிறைவேற பண்ணி இவர்களை ஆண்டவரை சந்தோஷத்தின் பாதையில வழி நடத்தி மகிழ்வீராக. உமக்குள் உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷப்பட்டு மனமகிழ்ச்சியாய் கர்த்தராலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம், கர்த்தராலே நன்மைகளை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி சந்தோஷப்பட அருள்தார். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் வண்ணமாக அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீர் ஐயா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே, உங்களுடைய அன்பு பெரியது என்கின்ற பாடலை கரங்களை தட்டி பாடலாம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீர் ஐயா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீர் ஐயா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாக
கரத்தில் நம்மை நம்முடைய காணிக்கைகளையும் முழுவதுமாய் அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போமா? பரலோக தகப்பனே, இவ்வளவு நேரம் ஆண்டவரே எங்கள் மூலமாய் உடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆராதனையில பங்கு பெற்று நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே உம்மை உயர்த்தின நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரை ஒரு நாளும் மறைந்திருக்கிறவர்களாக அல்ல, எங்கள் வாழ்க்கையில மறைந்து நாங்கள் நிற்கிற சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி ஆண்டவரை வெளியரங்கமாய் வந்து நாங்கள் உம்மை கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்கிற ஜனங்களாக, ஆண்டவரே நாமத்தை பறைசாற்றி மகிமைப்படுத்துகிற ஜனங்களாக ஆண்டவரே மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். மறைந்திருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில மாறி போகட்டும். நாங்கள் வெளியரங்கமாய் ஆண்டவரே வந்து தேவ நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாய் நிற்க எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சீஷர்கள் கூட்டம் யாவரும் மறைந்து ஆண்டவரே ஒரு அறைக்குள்ளே கிடந்தார்கள், மறைந்திருந்தார்கள், ஜனங்களுக்கு மறைந்திருந்தார்கள். அவர்களை தேவ ஆவியானவர் வெளியே கொண்டு வந்தீர். எங்களையும் தேவ ஆவியானவர் மறைந்திருக்கிற சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருவீராக. நாமத்துக்கு சாட்சியாய் எங்களை நிலை நிற்க பண்ணி உங்களுடைய நாமத்திற்கு மகிமையை வர பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையில பங்கு பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரங்களை உயர்த்தி பேராய் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய தேவைகளையும் சந்தியும். ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் நேர்த்தியான பாதையில உம்மை பற்றி கொண்டு பிள்ளைகள் ஆண்டவரே நம்பிக்கையோடு கூட வழி நடக்க தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையில அந்த நிச்சயத்துல ஆண்டவரே நாங்க வழி நடந்து ஆண்டவரே அனுபவத்தோடு கூட ஜெயமாய் ஒவ்வொருவரையும் நடக்க பண்ணி ஆசீர்வதிப்பீராக. பலவீனத்தோடு வியாதியோடு ஆண்டவரை கஷ்டப்படுகிற போராடுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரை இப்பொழுது சுகமாக்குகிற வல்லமை இறங்கி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவருடைய பாதுகாவலுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து ஆதரித்து வழி நடத்துகிறாங்க. எல்லாருடைய தேவைகளையும் சந்தித்து ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள், ஒவ்வொருவரும் தனிப்பட்ட வாழ்க்கையில போராடுகிற போராட்டங்கள், ஆண்டவரை எதிர்பார்க்குதல், தவிப்புகள், ஆண்டவரே எல்லாவற்றிலும் பிள்ளைகளுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து ஆறுதல் படுத்தி ஆசீர் வைத்தருளுகிறாங்க. தொடர்ந்து ஆண்டவரே இந்த உலகத்துல நடைபெறுகிற இந்த சூழ்நிலைகள், ஆண்டவரே இந்த கொரோனா என்கின்ற வைரஸ்னால உண்டாகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே தேசத்தை விட்டு உலகத்தை விட்டு மாறுபடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஜனங்கள் ஆறுதல் அடைந்து மகிழ்ச்சியோடு கூட வாழுகிறதற்கு, இந்த பயமின்றி திகிலின்றி ஆண்டவரே காக்கப்படுகிறதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். எங்களை இம்மட்டும் காத்து வருகிறீர், ஒரு சேதமும் அணுகாமல் காக்கிறீர். ஸ்தோத்திரம். இனிமேலும் காக்க போறதற்காக ஸ்தோத்திரம். சபையை இப்படி அன்பு கரங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். கர்த்தருடைய தயவுள்ள கரம் தொடர்ந்து வழி நடத்தட்டும். உமக்கு சித்தமான சீக்கிரத்துல ஆண்டவரே ஆலயம் திறக்கப்பட்டு ஆலயத்திலும் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு அருள் தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. எல்லா நன்மைக்கும் காரணம் எல்லாரும் போற்றும் நல்ல நாதா வல்லவேனா பொல்லாப்பை போக்கும் பேர்மன்னா பல்கோடி நன்றி கூறனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உதாவியோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட தங்கி இருப்போம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you all.